அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை அருகே திடீரென நடந்த துப்பாக்கி சூட்டில் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் இருவர் காயமடைந்திருக்காங்க. இது குறித்த பல்வேறு முக்கியமான தகவல்கள் அதிரடியாக வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்பான விஷயங்கள் வெளியாகி உலக மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். இது தொடர்பான தகவலை தெரிந்த நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை அருகே திடீரென நடந்த துப்பாக்கி சூட்டில் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் இருவர் காயமடைந்தாங்க. இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்து வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது. துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டது ஆப்கானை சேர்ந்த நபர் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் இருந்து வரக்கூடிய அனைத்து விசா விண்ணப்பங்களையும் நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அதிரடியாகவே அறிவித்திருந்தாங்க. உலகிலேயே மிகவும் உச்சபட்ச பாதுகாப்பை கொண்ட பகுதிகளில் ஒன்று அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை. அமெரிக்கா அதிபர் அலுவலகமோ அதிகாரப்பூர்வ இல்லமோ இங்கு தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நேஷனல் கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க தேசிய பாதுகாப்பு பிரிவினர் தொடர்ச்சியாக அங்கே பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கு திடீர் தாக்குதல் அரங்கேறி இருக்கிறது. வெள்ளை மாளிகை வடமேற்கு பகுதியில் பார்க் சதுக்கம் அருகே துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தி இருக்காங்க. அங்கிருந்த நேஷனல் கார்ட் வீரர்களை நோக்கி மர்ம நபர் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் 2 வீரர்கள் காயமடைந்திருக்காங்க. துப்பாக்கி சூடு நடத்திய நபர் ஆப்கானை சேர்ந்த 29 வயது ரஹ்மத்துல்லா லக்வாத் அப்படின்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:30 மணி அளவில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அங்கு வழக்கமான ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த வீரர்களை நோக்கி இந்த நபர் துப்பாக்கி சூட நடத்தியும் இருக்கிறார். முதல்ல ஒரு பெண் வீரரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. முதல் குண்டு மார்பிளையும் அடுத்த குண்டு தலையிலையும் பாய்ந்திருக்கிறது. அந்த பெண் வீரர் சரிந்த நிலையில் அடுத்த வீரரையும் துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. அதன் பிறகே 3வது வீரர் லக்வாத்தை சுட்டு பிடித்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்கா அதிரடி நடவடிக்கையை எடுத்திருந்தது. அதாவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட லக்வாத் ஆப்கானை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்து வரக்கூடிய விசா கோரிக்கைகளை அமெரிக்கா அதிரடியாக நிறுத்தியிருந்தாங்க. வாஷிங்டன் துப்பாக்கி சூடு சம்பவத்தை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடியாக இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தது. இது தொடர்பாக அமெரிக்க குடியேற்ற சேவை மையம் தனது ட்விட்டரில் பாதுகாப்பு மற்றும் சரிபார்ப்பு நெறிமுறைகளை கடுமையாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவரை ஆப்கானிஸ்தானில் இருந்து வரக்கூடிய அனைத்து குடிவரவு கோரிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருந்தது. எங்கள் தாய்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அமெரிக்க மக்களின் பாதுகாப்பு மட்டுமே எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டும் இருந்ததுங்க. ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காவிற்கு வந்த ஒவ்வொரு நபரையும் ஆய்வு செய்ய போவதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்த ரஹ்மத்துல்லா லக்வாத் 2021 ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிய போது ஆப்ரேஷன் அல்லீஸ் வெல்கம் திட்டத்தின் கீழே அமெரிக்காவிற்கு வந்திருக்காங்க. இவர் வாஷிங்டனின் பிளெக்ஹாம் பகுதியில் வசித்து வந்திருக்கார். மொத்தம் 4 முறை பாதுகாப்பு படையை நோக்கி லக்வாத் சுற்றிருக்கிறார். காயமடைந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. அவர் எதற்காக இந்த தாக்குதலை நடத்தினார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியும் வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனிய அரசாங்கம் சட்ட விரோதமானது என்றும் அவர்களுடன் எந்த ஒப்பந்தங்களையும் கையெழுத்திடுவது அர்த்தமற்றது அப்படின்னும் ட்ரம்ப்
ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் வந்து தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் தொடர்பில் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் அப்படிங்கிறது ஒரு வரைவு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தம் இல்லாமல் விவாதத்திற்கு முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகளின் தொகுப்பாக இருந்தது அப்படின்னு புதின் வந்து குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அது எதிர்கால ஒப்பந்தங்களின் அடிப்படையாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு புதின் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் தெரிவு செய்யப்பட்ட பதவிக்காலம் முடிவடைந்து தேர்தலை நடத்த மறுத்து வருவதால் உக்ரைனின் தலைமை சட்டப்பூர்வமான தன்மையை இழந்ததாக புதின் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் இராணுவ சட்டத்தின் கீழ் இருக்கும்போது ரஷ்யாவிற்கு எதிராக தனது பிரதேசத்தையும் மக்களையும் பாதுகாக்கும் போது தேர்தல்களை நடத்த சட்டம் அனுமதிப்பதில்லை அப்படின்னு உக்ரைன் நிர்வாகம் பதிலளித்திருந்தாங்க. இதனிடையே ரஷ்யாவின் நிலைப்பாட்டு அமெரிக்கா பரிசீலித்து வந்தாலும் விவாதிக்க வேண்டிய பிற விடயங்களும் இருக்கிறதுங்க அப்படின்னு புதின் தெரிவித்திருந்தார். இருதரப்பும் இந்த விவகாரத்தில் தீவிரமான பேச்சுவார்த்தையில் இறங்கி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்து உக்ரைனிய துருப்புக்கள் விலகினா போர் நிறுத்தப்படும் அப்படின்னு புதின் வந்து விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் உக்ரைன் துருப்புக்கள் வெளியேற மறுத்தா இராணுவ நடவடிக்கையால் அதை நாங்கள் சாதிப்போம் அப்படின்னு புதின் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக எந்தவிதமான சமாதான பேச்சுவார்த்தைகள் பரிசீலிப்பதற்கு முன்பு டொனால்ட் லுஹான்ஸ் கெர்சன் மற்றும் சபேரிஷியா பகுதியில் முழுவதிலும் இருந்து உக்ரைன் துருப்புக்கள் வந்து வெளிவந்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புதினுடைய நிபந்தனையாகவே வைத்திருக்கிறாராம். இதில் ரஷ்யா இதுவரைக்கும் ஆக்கிரமிக்காத பகுதிகளும் அடங்கும். அத்துடன் நேட்டோவில் இணைய உக்ரைனுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுடன் பிரான்ஸ், ஜெர்மனி உள்பட மேற்கத்திய நாடுகளின் படைகள் உக்ரைனில் களமிறங்குவதையும் புதின் வந்து எச்சரித்திருக்காரு. இதனால் ஒரு கட்டத்தில் உக்ரைனை ரஷ்யாவின் கீழ் கொண்டு வர முடியும் என புதின் நம்புவதாகவே தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா பெரும் அளவில் வந்து இந்த விஷயம் வந்து பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதன் காரணமாக பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகியிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த விஷயம் வந்து பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு எதிராக ட்ரம்ப் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வந்துட்டுருக்காரு. இதற்கிடையே 3ஆம் உலக நாடுகளில் இருந்து வரக்கூடிய அனைத்து குடியேற்றங்களையும் நிறுத்தி வைக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். குடியேற்ற பாசிலிகளை மொத்தமாக மாற்றவுள்ளதாகவும் அதற்கு இது உதவும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு அருகே நேற்றைய தினம் மிக மோசமான ஒரு தாக்குதல் நடந்ததுங்க. அங்கு தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது இளைஞர் ஒருவர் துப்பாக்கி சூடு தாக்குதலை நடத்தியிருந்தார். இந்த சம்பவத்தில் 2 வீரர்கள் காயமடைந்திருந்தாங்க. துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர் 29 வயது ரஹ்மத்துல்லா லக்வாத் என்று தெரிய வந்திருக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா ஆப்கானை சேர்ந்தவர் அப்படின்னும் பைடன் காலத்தில் அவர் அமெரிக்காவில் குடியேறி இருக்காரு அப்படிங்கிறதும் முதற்கட்ட விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்குங்க. காயமடைந்த 2 வீரர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் அதில் ஒரு வீரர் சிகிச்சை பலனில்லாமல் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இதற்கிடையே ட்ரம்ப் தற்போது திடீரென திடாலடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். 3ஆம் உலக நாடுகளில் இருந்து வருவோரை முழுமையாக நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கார். அமெரிக்காவில் உள்நாட்டு பாதுகாப்பு உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் அப்படின்னு அவர் வந்து தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இது தொடர்பாக ட்ரம்ப் வந்து ட்ரூத் சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா 3ஆம் உலக நாடுகளில் இருந்து வரக்கூடிய அனைத்து குடியேற்ற விண்ணப்பங்களையும் நிரந்தரமாக அமெரிக்கா நிறுத்தி வைப்பதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டத்தை வந்து முழுமையாக மாற்றி அமைக்க இது உதவும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஆட்சி காலத்தில் பல லட்சம் பேர் சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்லீபீஸ் ஜோ பைடனின் ஆட்டோ ஃபைன் திட்டம் மூலமாக இவர்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்வேன் அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. பைடன் ஆட்சி காலத்தில்
நேரத்தில் அவர் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கவில்லை. அவரது கையெழுத்துக்களை கூட கம்ப்யூட்டரை போடுவதாக ட்ரம்ப் முன்பே கடுமையாக சாடியும் வந்திருந்தார். அதை நக்கலடிக்கும் விதமாகவே இத்திட்டத்திற்கும் அந்த பெயரை வைத்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு தேவையில்லாத அல்லது நமது நாட்டை நேசிக்க தகுதியற்ற அனைவரையும் வெளியேற்றுவேன். இனிமே நமது குடிமக்களுக்கு மட்டுமே பெடரல் அரசின் சலுகைகள் கிடைக்கும். இங்கு வசிக்கக்கூடிய வெளிநாட்டினருக்கு போகும் அனைத்து பெடரல் சலுகைகளையும் மானியங்களையும் நிறுத்துவேன். உள்நாட்டு அமைதியை சீர்குலைக்கும் வெளிநாட்டினரின் குடியுரிமையை ரத்து செய்வேன். அமெரிக்க அரசுக்கு சுமையாகவோ பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவோ இருக்கக்கூடிய வெளிநாட்டினரை நாடு கடத்துவேன் அப்படின்னு அவர் பதிவேற்றிருந்தார். அதாவது மூன்றாவது உலக நாடுகளில் இருந்து வரக்கூடிய வெளிநாட்டினருக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. அதே நேரம் மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னா ட்ரம்ப் எந்த நாடுகளை சொல்கிறார் அப்படிங்கிறதுல தெளிவான வரையறை கிடையாது. விரைவில் ட்ரம்ப் நிர்வாகம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் அப்படின்னே தெரிகிறதுங்க. இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இது போன்ற பல முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.